நான் வாங்க உங்களை வாங்க பார்க்க வாங்க தான் வந்து வந்தேன். பேப்பர் எல்லாம் வாங்கிக்கங்க. சரியாயிடுச்சு அப்படிதானே? வக்காலத்து நாராயண எல்லாம் பத்தி ஒரு ஹாட் நியூஸ் வந்திருக்கு. வீடு இப்ப கொடுத்துட்டாங்க. பரபரப்பான விற்பனையில் முதலமைச்சர் வாங்க, வந்து ஆபீஸ்ல பேப்பர் இருந்து வாங்கிக்கோங்க. நேரடியாவே வந்து பேப்பர் செஞ்சாங்க. வாங்கிங்க. யாரோ நாராயண பத்தி வக்காலத்து hot news நாராயணனா அவர்தான் முதலமைச்சர் கிட்ட சொன்னாராம். சார், எனக்கு அவரை ஒரு தடவை பார்க்கணும். உங்களுக்கு தெரியுமா அவரை? நானும் இது வரைக்கும் நேர்ல பார்த்ததில்ல. உன்னோட குரு பக்தி நல்லா இருக்கு, நல்லா வருவேன். சமஹீன ஜாயன்மார் அவங்கள பத்தின குணாதிசயம் தெரியுமா? இல்ல. உனக்கு தெரியுமா வக்காலத்து? இல்ல. அர்த்த சாஸ்திரம், சாணக்கியனோட கிரேட் அர்த்த சாஸ்திரம். சக்தியை தம் பக்கம் தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க 6 குணாதிசயத்தை கத்துக்கணும். தன்னை விட அதிக சக்தி இருக்கிறவங்க கிட்ட யுத்தம் பண்ண கூடாது, சமாதானமா போகணும். குதிரைப்படை யானைப்படையோட யுத்தம் பண்ணா என்ன ஆகும்? மரணம் நிச்சயம். தனக்கு சரிசமமா இருக்கிறவங்க கிட்டயும் யுத்தம் பண்ண கூடாது. அப்படி பண்ணா ஒரு மண்கலம் இன்னொரு மண்கலத்தோட மோதின மாதிரி உடைஞ்சு போயிடும். அங்கேயும் சமாதானமா தான் போகணும். ஒன்னை விட சக்தி குறைஞ்சவனை அடிச்சு சாய்க்கணும். மண்கலத்தை கல்லால அடிச்சு உடைக்கணும். புரியுதா மேத்யூ? புரியலன்னா கொஞ்சம் ஊத்தி குடி. என்ன பௌர்ணமி? அப்படியா? எங்க பணம் வருமா? சரி சரி, நான் ஒரு 2 ஹவர்ஸ்ல வந்துடுறேன். வேற யாரும் இல்ல, பௌர்ணமி என்னோட ஒய்ஃப். பல்லாவரத்துல யாரோ சந்திரனை பார்த்திருக்காங்க. அப்படின்னா இன்னையிலேருந்து 15 நாளைக்கு பௌர்ணமி தான். சார், நான் ரொம்ப நாளாவே கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே ஒய்ஃப் இருக்கா, ரெண்டாவதா இன்னொரு ஒய்ஃப் இல்லீகலா? பௌர்ணமி நாங்க வேண்டான்னு தான் சொன்னோம். கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டாரு. உள்ள கட்டில்ல படுக்க வச்சிருங்க. பௌர்ணமி நீ இல்லைன்னா நான் இருக்கவே மாட்டேன். பௌர்ணமி எங்க இருக்க? சரி. இங்க வா. 6 AM to 6 PM சட்டத்தை கலக்கி குடிச்சவர். 6 PM to 6 AM எந்த ஒரு கண்ட்ரோல் இல்லாம சரக்க கலக்கி குடிக்கிறவர். ரொம்ப வெளிப்படையா இருக்காரு. பாடு பௌர்ணமி. தோல்ல கை போட்டுன்றதுக்காக அந்த சுதந்திரத்தை நாளைக்கு ஆபீஸ்ல கட்டிடாத. என்ன பயங்கர ஸ்ட்ரிக்டான ஆளு. வா மேத்யூ, டைம்க்கு ஆபீஸ்க்கு வரணும். யூ ஷுட் கம் லிட்டில் பட் earlier. சரியா 8 மணிக்கு ஆபீஸ்ல இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஹெவி நோ டிராஃபிக். எக்ஸ்கியூஸ். டிலேடு ஜஸ்டிஸ், டினைடு ஜஸ்டிஸ். அதே மாதிரி டிலேடு பர்ஃபார்மன்ஸ் இஸ் நான் பர்ஃபார்மன்ஸ். ஐ அம் சாரி சார். ஒரு குடிமகன் தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்து சட்டங்களும் வெறும் 10 ரூபாய். 2 வீலர்ல போகும்போது கூட படிக்கலாமா? பஸ்ல போகும்போது பாத்ரூம் வந்தா பஸ்ஸையே நிறுத்தலாமா? இப்படி எல்லாவித சட்டமும், ஒரு குழந்தை பிறக்கிறதுல இருந்து அது சாகர வரைக்கும் இருக்கிற சட்டங்கள் எல்லாமே இந்த ஒரே புஸ்தகத்துல இருக்கு. வெறும் 10 ரூபா வாங்கிக்கங்க. இந்தாங்க சார், 10 ரூபா தாங்க புக்கு. யாருக்கு வேணும்? 10 ரூபா. ஐயோ, இது யாரு? வக்காலத்து நாராயணன் தானே நீங்க? உங்களுக்கு எதுக்கு சார் இந்த புத்தகம்? சட்டத்துக்கிட்டே சட்டத்தை விற்க முடியுமா சார்? அரசியல்ல இருந்து டிராபிக் ரூல்ஸ் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு அத்துப்படி தானே சார்? உன்னோட பேரு என்ன? பாபி, கேப்டன் பாபி. சார் எரியுது லைட் சிக்னல். சார் என்னையும் கொஞ்சம் அந்த பக்கம் விட்டுறீங்களா? கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய புத்தகம் அடுத்த சிக்னல்ல விக்கிறேன். நாகராஜ் டிபி. இல்ல நீங்க ஏதாவது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போறீங்களா? இல்ல இந்த சினிமால வர டம்மி போலீஸ்? என்னையா? இல்ல நீங்க ஒரிஜினல் டிராஃபிக் போலீஸ் தானான்னு தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். என்ன கிண்டல் பண்றியா? கிண்டல் பண்ணல சார். அந்த போர்டுல என்ன எழுதி இருக்கு? டாஸ்மார்க் சிறுநீர் கழிக்க கூடாதுலாம் இல்ல. என்னையா? சார் அந்த போர்டை படிங்க. படிங்க சார். நோ பார்க்கிங்.
அதுக்கு அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? இங்க எந்த வாகனத்தையும் நிறுத்தக்கூடாதுன்னு தான் அதோட அர்த்தம். பாவம் சாருக்கு இங்கிலீஷ் தெரியல போல இருக்கு. நீ ஒண்ணு எனக்கு சொல்லி தர வேண்டாம். சார் கோவப்படாதீங்க சார். இங்க நிக்குதே அது என்ன? சாண்ட்ரோ. அதுவும் ஒரு வாகனம் தானே. கேஸ் சார்ஜ் பண்ணுங்க சார். உங்க மூக்குக்கு மேல உள்ள கண்ணு முன்னாடி இதெல்லாம் நடக்குது, நீங்க பார்த்து சும்மா இருக்கீங்க. கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணுங்க சார். அப்புறம் அந்த கிரெயினை கொண்டு வந்து தூக்கி இழுத்துட்டு போங்க சார். போச்சு. ஒரு சட்ட மேதைக்கு முன்னாடி சட்டம் அவமதிக்கப்படுது. நம்ம நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்கு? சாபம். புத்தகம் 10 யாருக்கும் இங்க ரூபாய். சட்டமே 10 ரூபாய் தெரியல. மட்டுமே. அதிகாரிங்க உங்கள் பண்ற தப்பு வாழ்வில் உங்க இதெல்லாம். வீட்டில் இருக்க வேண்டிய நான் சும்மா புத்தகம் விடுவேன்னு 10 நினைக்காதீங்க. ரூபாய் 10 ரூபாய். பார்த்துக்கிட்டு இருக்காம தூக்கிட்டு போங்கன்னு சொன்னேன் சார். சார் யாருக்கு சலாம் வைக்கிறீங்க? டிஜிபியோட பொண்ணு சார். நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. யாரு யாரு யாரு? டிஜிபி குமார் சாரோட பொண்ணு சார். ஐ, நீங்க இதை முதல்ல சொல்ல வேண்டியதானே. சாரிங்க, நீங்க யாருன்னு தெரியாம நோ பார்க்கிங்ல வண்டியை போட்டீங்க. நானும் ஒரு சண்டை போட்டுக்கிட்டோம். அதான் சாரோட கால்ல நடுங்குச்சு. திரும்பி பார்த்தா மகாராணி நிக்கிறீங்க. ராணி இப்போ வேலூர் கோட்டைக்கு போறீங்களா, செஞ்சி கோட்டைக்கு போறீங்களா, இல்ல தஞ்சாவூர் பேலஸ் போறீங்களா? தெரியாம தான் கேக்குறேன். மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். போடி இங்க இருந்து. டிஜிபி பொண்ணா இருந்தா சட்டம் வேறயா? கேஸ் போட்டு வண்டியை தூக்கி வச்சுட்டு பொண்ணை தூக்கி உள்ள போடுங்க சார். நான் என்ன சார் பண்றது? டிஜிபியோட பொண்ணுக்கு எதிரா நீங்க கேஸ் போட்டீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அப்படி செய்யலனா உங்க தொப்பியை நான் புடிங்கிடுவேன். என்ன பண்ணணும் நீங்களே புரிஞ்சுக்கிறாரு. சார் 10 ரூபாய் 10 ரூபாய் 10 ரூபாய். நீங்களே கொடுங்க சார். நீங்க இத வாங்கி படிங்க சார். என்ன போராட்டம் போராட்டம் சாகும் வரை போராட்டம் 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 சாகும் வரை போராட்டம் 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 வரை சாகும் வரை போராட்டம் போராட்டம் சாகும் வரை போராடுவோம். எஸ் வாங்க வாங்க. வெல்கம் வக்காலத்து நாராயணன். உட்காருங்க ப்ளீஸ் பி சீட்டட். சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் இங்க இருந்து ஒண்ணு போயிடுச்சுல. சப் இன்ஸ்பெக்டர் சந்திரன் சார், எதுக்காக அடியே என்ன கூப்பிட்டீங்க? நன்றி சொல்ல. சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா இருந்தா என்ன, சப் இன்ஸ்பெக்டரா எனக்கு டி ப்ரமோஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களை நேர்ல பார்த்து ஒரு நன்றி கூட சொல்ல முடியல. டேய் வக்காலத்து, டேய் தேங்க்ஸ்டா. நான் உங்ககிட்ட தீர்க்க முடியாத கடன் பட்டிருக்கேன். என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு புரிய வச்சுட்டேன். அந்த கான்ட்ராக்டர் எனக்கு கொடுத்த லஞ்சத்தை ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி விஜிலன்ஸ் கிட்ட சொல்லி பிடிச்சிட்டேன். திறமசாலி. அதிகாரத்தில் இருக்கும்போது அளவுக்கு அதிகமா சொத்து சேர்த்துட்டேன்னு போட்டு கொடுத்துட்டேன். அப்புறம் பொது சேவை, தேசபக்தி, சமூக உரிமை, அப்புறம் சட்டமும் நீதியும் கடமையும் எல்லாத்தையும் கத்து கொடுத்துருக்க. நீ இது எனக்கு முதல்லயே சொல்லி கொடுத்திருந்தா எனக்கு வச்ச காம்போசிஷன் எக்ஸாம்ல நான் 10க்கு 11 மார்க் வாங்கியிருப்பேன். லேட் ஆனாலும் சொல்லி கொடுத்ததுக்கு நன்றிடா. வக்காலத்து நாராயணுக்கு தேங்க்ஸ்டா. நோ மென்ஷன் சார். அது கரெக்ட். என்ன மனுஷனாக்கிட்டு நினைச்சியா? நான் இப்ப ஒரு டிராக்குலாடா, டிராக்குலா. உன் ரத்தத்தை குடிக்கிறதுக்கு தான் நான் இந்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது சென்னைடா, தலைநகரம். இங்க தலை காப்பாத்தணும்னா அதிகாரத்துல இருக்கிறவங்க கிட்ட தலை குனிஞ்சுதான் ஆகணும். உன்னுடைய சட்ட திருத்த பேச்செல்லாம் இங்க இருக்கிறவங்க கிட்ட வேலைக்கு ஆகாதுடா. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? இல்ல உடுப்பி ஹோட்டல். வேடா. நீ அவங்கள குற்றவாளி ஆக்குறதுக்கு முன்னாடி உன்னை குற்றவாளி கூண்டுல வச்சு சாம்பல் ஆக்குறனா இல்லையா பாரு. பட்ட பகல்ல உன்னை நடு ரோட்ல வச்சு வெட்டி போட்டாலும் கைய கட்டிட்டு வேடிக்கை போக மாட்டான் நாயே. எங்க ஊர்ல பேச்சு நிப்பாட்டின பிறகுதான் கை தட்டுவோம். எனக்கு நிறைய வேலை இருக்கு, கிளம்புறேன். அதுதான் கரெக்ட். நீ உன்னோட வேலையை பாரு, போலீஸ்காரங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க. அந்த டிஜிபி குமார் சாரோட பொண்ணு மேல டிராபிக் ரூல் கேஸ சார்ஜ் பண்ணணுமா வேண்டாமான்னு நாங்க முடிவு பண்றோம். இது போலீஸ்காரங்க பாக்குற வேலை. அப்படியா? அதுவும் சரிதான். நீங்க இதெல்லாம் படிச்சிருப்பீங்க தானே. டு சர்வ் பீப்புள் அண்ட் ப்ரொடெக்ட் லா இதெல்லாம் எழுதி வச்சா மட்டும் போதாது. போலீஸ்காரங்க சட்டத்தை மீறினா அது பார்த்தும் பார்க்காம என்னால போக முடியாது. இது சுதந்திரமான நாடு. கொஞ்சம் மெதுவாயா. உன்னை இன்னைக்கு சார் வேண்டாம் சார், மடிக்கே சார். என்கிட்ட வந்து கொரோனா வசதி பேசுறியா? உன்னை